நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட், சேலம் ஆத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை பகுதிக்கு பல ஆண்டுகளா அந்த பகுதிக்கு பேருந்து சேவையே கிடையாது. இப்போ அந்த பகுதிக்கு பேருந்து சேவை தொடங்கி வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட், மதுரையில ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மாணவி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் பாலியல் தொல்லை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உடனே அந்த பகுதிக்கு வேகமா வந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து அவங்க 2 பேரையுமே கைது பண்ணியிருக்காங்க. வேகமா ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால மாநகர காவல் ஆணையர் அவங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழையும் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 4267 ரவுடிகளா கைது பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் சாரோட டிவோர்ஸ் கேஸ் வந்து நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர்ல மாணவி ரித்திகா, அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவி. ஆனா குடும்ப சூழ்நிலையினால அவங்களோட ஸ்டடீஸ் வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட படிப்பு நின்று போக கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் சாரின் உத்தரவுப்படி இப்போ 3rd இயர் படிக்கிறாங்க. 3rd இயர்க்கான அனைத்து செலவுகளுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் கட்டமாக 40,000 ரூபாய் ஃபீஸும் கட்டியிருக்காங்க. விஜய் சாரோட பிறந்தநாள பிரம்மாண்டமா கேக் வெட்டி எல்லாம் கொண்டாட வேணாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இல்லையா? அதுக்காக மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய பகுதியில் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ரத்த தானம் பண்றாங்க. இலவச கண் பரிசோதனை முகாமெல்லாம் அமைச்சிருக்காங்க. நிறைய மக்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ மரகதம் டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்களோட தொண்டர்கள் ஒரு 30,000 பேர் வந்து டிவிகேல சேர போறாங்க. அதுக்கான பிரம்மாண்ட நிகழ்ச்சி இப்போ செங்கல்பட்டுல நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் என்னாச்சு வந்துட்டாரா அப்படின்னு. தெரியலங்க எனக்கு அவர் வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதானே நானே உங்ககிட்ட சொல்றது. அவர் சும்மா பில்டப் மட்டும் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வராரா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே சொல்லலைங்க. இன்னைக்கு கூட வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து சந்திச்சு பேசினாரு. சரி, அவங்க கூட ஆலோசனை பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுவாருன்னு நினைச்சா பொறுமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார் 2 விஷயம் தான் சார் எங்களுக்கு வேணும். டிவிகேக்கு வரீங்களா, இருச்சி கிழக்குல நிக்கிறீங்களா, இந்த 2 விஷயம் தான் சார். டக்குன்னு ஒரு பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பெரம்பூர்ல நம்ம விஜய் சாரோட எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து புதுசா ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்த சில பேர் வந்து லொக்கேஷன் எங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான